தேவன் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். I am thankful to the Lord for this opportunity to share God's word. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்று பவுல் சொல்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயமாக பவுல் நிருபங்களில் சொல்கிறாரு. Paul compares our Christian life to a race. நம்மளுக்கு எல்லாருக்கும் மோட்ச பிரயாணம் புக்கு தெரியும். We all know about the Pilgrim's Progress. அதில் அந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பாவ மூட்டை அதை தூக்கிட்டு போவார். அது விழுந்த பிறகு அவருடைய பிரயாணம் ரொம்ப பெருசாக இருக்கும். If we have read that book or seen that movie, we know that he will be carrying the burden of sin, but even after it falls down, there is still many way to go. ஸோ அந்த பயணத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் தொடர்ந்து நம்ம தேவனை சந்திக்கும் வரை ஒரு பிரயாணமாகவே சித்தரிக்கப்படுகிறது. So in that movie, our journey, our life, Christian life is depicted as a journey. ஸோ நானும் ரூத் புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் நான் பெற்றுக்கொண்டேன். So even when I was reading the book of Ruth, I got that picture in mind. அதாவது ரூத் புத்தகத்தில் 4 அதிகாரம் இருக்குது. In the book of Ruth, we have 4 chapters. அந்த 4 அதிகாரத்திலும் அந்த தொடக்கத்திலிருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனோடு சேரும் வரை உள்ள ஒரு பயணத்தை தான் நான் பார்க்க முடிந்தது. அதில் in those 4 chapters I was able to see a journey of a person from being saved to the end. ஸோ நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம நிறைய முறை நம்மளுடைய அபாயம் என்னவாக இருக்குன்னா நம்ம ஒருவேளை 2வது சாப்டர்லேயே நின்றுவோம். So there is a danger that when we meditate it, the danger in our life is that we might stop in between in chapter 2. நல்லா தான் ஆரம்பிச்சிருப்போம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை. We would have started a Christian life in a good way. ஆனால் அந்த பயணத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறோமா? But are we progressing in this life? எபேசியர் 6 அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியா அந்த ஆக்கியோன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 6 அதிகாரம் 2வது வசனம். In Hebrews chapter 6 verse 2. இந்த வசனத்தை நம்ம எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். We have to keep this verse in our heart at all times. நம்ம ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வந்தாச்சு, நம்மளுடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட வேண்டாம். We should never think that we have been saved and this is our life. We should never have that attitude in our life. ஏன்னா தேவனுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த 6 அதிகாரத்தின் பிற்பகுதியில் இப்படியா அந்த ஃப்ரேஸ் சொல்லப்பட்டிருக்கு, பூரணராகும்படி கடந்து போவோமாக. Because the attitude of God is that the desire of God is that we have to press on to perfection. ஸோ நம்ம சபையில் திரும்ப நம்ம கேட்டிருக்கோம், நம்ம நின்று விடக்கூடாது, இல்லை தேங்கி விடக்கூடாது, நம்ம பூரணராகும்படி கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். We have heard this in our church many times that we should not stand still, we should not be stagnant in our growth, we should press on till perfection. ஸோ இந்த நாளிலும் இதை தான் நான் தியானித்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம நின்று கொண்டிருக்கிறோமா, இல்லை நம்ம பூரணத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? So even this day, this is what I want to meditate. Are we stagnant in our growth or are we pressing on to perfection? இப்போ ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Let us turn to the book of Ruth chapter 1. இங்கே நம்மளுடைய ரூத்துடைய வாழ்க்கை, ரூத் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். We know who Ruth is. ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. Ruth is a Moabite. மோவாபியர்கள் யார்? Who are the Moabites? நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's turn to Genesis chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனம். Genesis chapter 19 verse 37. இதோடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிந்திருக்கும். லோத்துடைய மூத்த மகள் லோத்துக்கு பெற்றெடுத்த குமாரன் பேர் தான் மோவாப். We all know the background. The eldest daughter of Lot, the children that she bore, who were the Moabites. அதாவது ஒரு தகாத உறவின் மூலமாக பிறந்த ஒரு சந்ததி தான் மோவாபியர்கள். It was a generation who were born with an illicit relationship. அது மட்டும் இல்லை, not only that, உபாகமம் 23ஆம் அதிகாரம், Deuteronomy 23 chapter 23 3வது வசனம் verse 3. இங்க ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனமாக மோவாபியர்கள் இருக்கிறார்கள். We see that the Moabites are a people who the Lord has kept them away. இங்க போடப்பட்டிருக்கு, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. We read in verse 3, no Ammonite or Moabite may enter the assembly of the Lord, none of the descendants even to the 10th generation may ever enter the assembly of the Lord. இதுதான் ரூத்துடைய பேக்ரவுண்ட். This is the background of Ruth. இந்த மோவாபிய ஜனத்தில் ஒருவராக இருந்த ரூத்துடைய வாழ்க்கை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீனியாலஜியில் அவளை அவளுடைய பேரை பதிக்கிறார்.
You know, through this genealogy of Ruth, who is a Moabite woman, through this genealogy, Jesus, he addresses himself through that genealogy. இந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்மளுடைய இருதயத்தில் இதை தான் யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. When we read this incident, this is what we should think in our hearts, dear brothers and sisters. ஆண்டவருடைய சபைக்கு உட்பட ஆகாத ஒரு ஜனம், the generation of people who are kept away from the church. நம்மை குறித்து இப்படி தான் பவுலும் சொல்றாரு. Even considering us, this is what Paul says. எபேசியர் 2ஆம் அதிகாரம், in Ephesians chapter 2, நம்ம அந்த வசனத்தை படிப்போம். அந்த மோவாபிய ஸ்திரீயோட இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். At the place where the Moabite woman was, at that place only we all were. Let's read that verse. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். In Ephesians chapter 2 and verse 12. நம்மளை குறித்து இப்படி தான் சொல்றாரு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணிக்கைக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Regarding us, this is what is written in verse 12. Remember that you are at that time separate from Christ, excluded from the people of Israel, and strangers to the covenant of the promise, having no hope and without God in the world. ஸோ இப்போ அந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தும் சரி, நீங்களும் நானும் சரி, நம்ம ரெண்டு பேருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களே அல்ல. So let it be the Moabite woman Ruth, or let it be us. We are a separate people. We are separate from Christ, and we don't belong to the kingdom of God. ஆனால் தேவனுடைய பெரிதான இரக்கம், அவருடைய அன்பு நம்ம என்ன செய்தாருன்னா அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டார். But out of the great kindness of the Lord, you know what he did? He accepted us to his kingdom. ரூத்துடைய 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் ஒரு ஃப்ரேஸை மட்டும் நான் காண்பிக்கிறேன். கடைசி வார்த்தையில் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். We see it in Ruth chapter 1:16. Chapter 1 and verse 14. 16 verse 16, sorry. It says உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். You know, Ruth says your God will be my God. இங்கே தான் நான் ரூத்துடைய மனமாற்றத்தை நான் இங்கே தான் பார்க்கிறேன். This is where I see the change in the heart of Ruth. யோசிச்சு பாருங்க, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருக்கிறா. நகோமி கூட அவங்க குடும்பத்தில் ஒரு மருமகளாக வர்றாங்க. You know, let's think about this. Ruth is a Moabite woman and she becomes a daughter-in-law in the family of Naomi. கணவன் மரித்த பிறகு அவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. When her husband dies, there's an option given to her. அவங்க நினைச்சிருந்தா திரும்பவும் அந்த மோவாபியர்களைப் போலவே விக்கிரகங்களை வணங்கி கொண்டு அங்க இருக்கிற என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். If she had wished, she could have gone back to her people, the Moabites, and she could have enjoyed her life there. ஓர்பால் போயிட்டாங்க. Or for she left. ஆனா ரூத் இந்த இடத்துல தான் நான் இப்படி அதை படிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை யோசிச்சு பார்ப்போம். But when reading this only, let's think about our salvation and how we were saved. அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க தேவனை அறிந்த தேவன் உங்களுக்கு தன்னை இரட்சகராக வெளிப்படுத்திய அந்த முதல் நாள், the first day when you knew the Lord as your savior, அந்த இடத்துக்கு நம்மளை எப்படி தேவன் கொண்டு வந்தார்? How did we come to that place? How did God bring us to that place? நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் இந்த ரூத்தை போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை அனுமதித்தார். I thought about this and I was able to see that, you know, same like in Ruth's life, the Lord allowed many things in my life as well. அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியமாக கூட இருந்தது. It was at times a painful thing. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சூழ்நிலை. ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படி நம்ம யோசிச்ச நாட்களும் உண்டு. Those circumstances were at times very difficult. I was thinking, why is this very difficult for me? ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சூழ்நிலைகளின் வழியாக தேவன் என்னை கொண்டு வந்து எங்க நிறுத்தினார்னா, இப்போ என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை பின்பற்றுவாயா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். But think about that, you know, I think that through those circumstances he led me to the place of salvation and where he is asking me, do you love me, do you want to follow me? ஸோ அந்த பெத்லெஹேமுக்கும் மோவாபிய தேசத்திற்கும் சென்டர் பாயிண்ட்ல ரூத் நின்றுகிட்டு இருக்கச்சில தான் ஆண்டவர் அவளை டெஸ்ட் பண்ணாரு. So when Ruth was standing at the center, at the middle between Bethlehem and the Moabite, that's when God tested her. அங்க ரூத் என்ன சொன்னாங்கன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி நகோமிட்ட சொல்லி ஸ்டெப்பை பெத்லெஹேம்ல எடுத்து வச்சாங்க. At that time she took a step ahead and said, your God is my God. நம்மளும் அப்படிதான் எடுத்து வச்சிருப்போம். நம்ம ஆண்டவர் நம்மளை நெருக்கி கொண்டு வந்து என்னை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு அவர் அன்பின் நிமித்தம் கேட்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல சொல்லியிருப்போம், ஆமா ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். Even us, when the Lord asked us, do you love me, and out of his love when he asked us, we would have said, yes Lord, I love you. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். And from that place only we are beginning our Christian life. ஸோ நம்ம அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். And for that we should be thankful to the Lord. ஒருவேளை இன்றைக்கு
யாராவது இங்கே இருக்குது நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபர்கள் இல்லை வாலிப சகோதரர்கள் யாராக இருந்தாலும், in case if any brother, young brother or any sister here today, இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம். the Lord might allow many circumstances in our life. அது நம்மளுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். It might be very difficult for us. ஆனால் அந்த சூழ்நிலை வழியெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறானா, நீ என்னை நேசித்து என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? But through those circumstances, the Lord wants to ask us, do you love me? Do you want to follow me? நம்மளும் ரூத்தை போல ஒன்னே ஒன்று தான் செய்யணும். என் பிரச்சனை, கணவன்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு துக்கிச்சு நான் திரும்பவும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போவோம் அப்படின்னு டிசிஷன் எடுக்காம, we should take the decision as Ruth, and she did not think, my husband, I've lost my husband and I'm in sorrow and I can go back to my people. அவ விசுவாசத்தோடு ஆமா இந்த தேவனை நான் பின்பற்றி வாழ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு எடுத்தாங்க. But she took a decision out of faith. Yes, I'm going to follow the Lord. She took a decision out of faith. ஸோ ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருப்பார் என்றால், in case today if the Holy Spirit is struggling in our hearts, நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாயா, என்னை பின்பற்ற விரும்புகிறாயா என்றுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் தொனித்துக் கொண்டிருக்குது என்றால், in case you are able to hear the voice, do you love me? Do you want to follow me? If you hear this voice in our hearts today, நீ அந்த மோவாபிய விக்கிரகங்களையும் பாவத்தையும் விட்டுவிட்டு என்னை நேசித்து என்னை பின்பற்ற விரும்புகிறாயா என்று தேவனுடைய சத்தம் நம்ம இருதயத்தில் கேட்கும் என்றால், if you hear the voice of God saying, do you want to leave all the idols of Moab and do you want to follow me? If you hear the voice today, நம்ம அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆமாண்டவரே உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று போல ரூத்தை போல பெத்லகேம்ல கால் எடுத்து வைப்போம். let's surrender ourselves and say, just like Ruth, Lord, yes Lord, I want to follow you, and let's take a step ahead into Bethlehem. ரூத்துடைய வாழ்க்கை மாறியது போல நம்மளுடைய வாழ்க்கையும் மெய்யாகவே மாறும் சகோதரர்களே. Just like how the life of Ruth got changed, our lives will also change, dear brothers and அந்த sisters. பரிசுத்தாவின் சத்தத்தை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட வேண்டாம். Let's not neglect the voice of the Holy Spirit, dear brothers ஆண்டவரே, and sisters. நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன், நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம ரூத்தை போல நம்முடைய பயணத்தை தொடருவோம். Let us say, Lord, I want to follow you. Lord, I want you as my savior. I want to be your disciple, and let's take the decision and live like Ruth did. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரூத் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்திற்கு ஒப்பாக இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. So this first chapter is a picture of being born again, where Ruth is first being born again. ஸோ நம்மளும் பிறந்துட்டோம், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஒரு புதிய குழந்தையாக நம்ம பிறந்திருக்கோம். So even now we are born again, and when we accept Christ as a savior, we are a new baby. இப்போ பிறந்த நம்மளை தேவன் நம்மளை ரெண்டாவது சாப்டருக்குள்ள நம்ம போறோம். இப்போ Now a newborn, we are going ahead into chapter 2. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்து தான் இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்து உண்மையிலேயே ஆண்டவர் எப்படியாய் நடத்துகிறார் என்பதை பார்க்க முடிந்தது. So when I was meditating on how my life, I was comparing this verses to my life, I was able to see God, how he worked in my life. ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உடனே ஒரு பெரிய சத்தியத்தெல்லாம் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம டிமாண்ட் பண்ணல. So let us also think how when we were born again, the Lord did not burden us saying that you have to do this, you have to do that, big things. The Lord did not burden us through. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, the first thing that the Lord would have done is நம்மளுடைய பூமிக்குரிய சில தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சந்திச்சிருப்பாரு. He would have met small or earthly needs here and there. He would have met those needs. அவர் நம்மளுடைய தேவை, இந்த பூமிக்குரிய தேவை, நான் முக்கியமாக சொல்றது பூமிக்குரிய தேவையை தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருந்தார். I'm specifically saying some of the earthly needs that we had, the Lord met those needs. ரூத் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. அவர்கள் அறுப்புக்கும் வயலை நீ பார்த்து அவருக்கு பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். We see that in Ruth chapter 2 verse 8. Then Boaz said to Ruth, listen carefully, my daughter. Do not go to glean another field. Furthermore, do not go on from this one, but join my young women here. Keep your eyes on the field which they reap and go after them. Indeed, I have ordered the servants not to touch you. When you are thirsty, go to the water jars and drink from what the servants draw. இப்போ ரூத் பெத்லெஹேமுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவளுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி சில பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். So after Ruth comes here, the Lord meets her earthly needs here and there. Food, he takes care of her food, water. ஸோ நான் நினைச்சு பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். So I also thought about this. When I got saved, when I was born again, what did the Lord do for me? ஆண்டவர் என்னுடைய இம்மிடியேட் பூமிக்குரிய தேவைகள் என்னதா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அற்புத விதமாய் சந்தித்தார். The Lord met the immediate earthly needs of my life. He had met them miraculously.
மத்தேயு 6:33 வசனத்தின்படி, In Matthew chapter 6 verse 31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. நம்ம எல்லாருமே நம்மளுடைய உள்ளத்திலிருந்து இதை சொல்ல முடியும். நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய தேவைகளை தேவன் சம்பூர்ணமாய் சந்தித்திருக்கிறார். We can all say this from our hearts, that when we accepted Christ in our life, he has met our needs. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை Can anyone say no? இல்லவே இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல முடியும். நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அந்தளவு ஒரு பூரணான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் என்னுடைய குறைகளின் மத்தியிலும் தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்த தேவனாக இருந்தார். From my life I can say this, I can't say that I was perfect, but even in spite of my lack, the Lord met my needs. ஆண்டவர் அநேக முறை நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் டீனேஜில் ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, in case you were born again in your teenage years, நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கலாம். the Lord might have helped you to get good marks in your class. ஒருவேளை நீங்கள் காலேஜ் முடித்து வேலை தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படி ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம். Probably you were at the time when you finished your college and are looking for a job. At the time you were saved. Probably the Lord would have helped you find a job. இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தேவ பக்தியுள்ள ஒரு சகோதரனையோ சகோதரியோ திருமண வாழ்க்கையில் இணைத்திருக்கலாம். Probably at the time when we are waiting for marriage, the Lord would have brought a good proposal to you. இல்லை நீங்கள் ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரனோ சகோதரியாக இருந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு குழந்தைய பாக்கியத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க முடியும். Or if you're waiting for a child as a brother and sister, you're waiting for a child, the Lord could have blessed you with a baby. இப்போ கேள்வி என்னன்னா, now the question is, ரூத் போவாசுடைய வயல்வெளியில் அங்கங்கே கிடந்த கதிர்களை பொறுக்கிறதுல சந்தோஷமாக இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? What if Ruth was happy picking the wheat here and there from Boaz's field? போவாசுடைய வயலில் இருக்கிற அந்த கீழே விழுற கதிர்களை பொறுக்கிறதுல ஒரு சந்தோஷம் ரூத்துக்கு. There is a small happiness, picking those wheat that was fallen here and there in Boaz's field. என்னுடைய பசி நீங்கிச்சு, என்னுடைய தாகம் நீங்கிச்சு, ரொம்ப நல்லது. இந்த வயல்வெளிக்கு தினமும் அந்த இருக்கிற கதிரையும் தண்ணியும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். I am glad that my thirst is satisfied and my hunger is also no more. I can come here every day. I can just eat and drink water here. நம்ம ஒருவேளை நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனை விட்டுவிட்டு நம்ம ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்ளக்கூடிய நபராய் மாறி இருக்க முடியும். We could have been people who have left the God who has given us blessing, but caught hold of the blessings that he gave us. இந்த இரண்டாவது சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபாயமே அதுதான். The great danger in this chapter 2 is that ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் தயவினால் நம்மளை ரட்சித்தார். The Lord out of his kindness and his goodness he has saved us. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் பூமிக்குரிய நம்மளுடைய தேவைகளை சந்தித்தார். As we are his children, he has met our earthly needs. ஆனா நம்ம அவருக்கு பிரதியுத்தரமாக என்ன செய்றோம்னா, but in return what are we doing to him? அவர் கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, getting all that he has given to us and holding it in our hands, அதையே பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். we are holding those things tightly and we are starting to worship them. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. let us imagine this. ரூத் போவாஸை மேரேஜ் பண்ணல. in case Ruth was not married to Boaz, அவ வெறும் தினமும் சாகத்தண்டியும் வயல்ல போயிட்டு இருக்கிற அந்த கதிரையும் தண்ணியுமே குடிச்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறா. in case if she had decided that every day I'll just go to Boaz's field and pick some wheat and I'll feed my hunger and I'll drink some water and I'll be satisfied. இது எவ்வளவு பெரிய துயரமான ஒரு வாழ்க்கை. what a sorrowful life that will be. தேவன் ரூத்துடைய வாழ்க்கையில் வைத்திருந்த அந்த பிரதான நோக்கம் நிறைவேறாகவே ரூத் மரித்து போயிருப்பாள். Ruth would have died without the Lord being able to fulfill her purpose. இயேசு கிறிஸ்து தன்னை வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக பின்பற்றுவர்களை குறித்து எச்சரிக்கையாய் பேசுகிறார். Jesus tells that we have to be careful that we should not be people who are worshipping only the earth, holding on to the earthly blessings. யோவான் 6 அதிகாரம் 26-27. John chapter 6 verse 26 and 27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். Verse 26, Jesus answered them and said, truly, truly, I say to you, you seek me not because you saw signs, but because you ate some of the loaves and were filled.
Do not work for the food that perishes, but for the food that lasts for eternal life, which the Son of Man will give you, for on him the Father God has set his seal. ஆமாம் சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டது ஒரு உண்மையான ரட்சிப்பு தான் நம்ம பெற்றுக்கொண்டது. Yes, dear brothers and sisters, let us think about it. You know, our salvation, it might be true, we might be saved. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்கள் மேல இருந்த அன்பின் நிமித்தம் உங்களுடைய தேவைகளை சந்தித்ததும் 100% உண்மை. And after we were saved, you know, it is true that the Lord met our earthly needs. ஆனா இன்றைக்கு நீங்க அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிடித்துக்கொண்டு அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டோமா? அதுதான் இன்றைக்கு நம்ம கேட்டு பார்க்கணும். But the question today is, have we neglected the God who gave us the blessings, and have we hold on to the blessings that he gave? எனக்கு போவாஸை மேரேஜ் பண்ணணும், அதுதான் என்னுடைய கோலா? இல்லை போவாஸ் வயல்வெளியில் இருக்கிற அந்த கதிரும் அங்கே இருக்கிற தண்ணியும் எனக்கு போதுமா? You know, to be married to Boaz, is that my goal? Or just the wheat that is in his field and the water jars here, is that my goal? ஒருவேளை இன்னைக்கு வெறும் கதிரும் தண்ணியும் போதும் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், in case we are living a life saying that this wheat that is on the field and this water is enough for me, இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு போவாஸ், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு போவாஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். No, today we should say, Lord, these blessings are not important for me, my goal is Boaz. நான் உம்மையே ஆண்டவரே, உம்மையே நான் மணந்து உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன் என்ற இடத்துக்கு நம்ம வருவோம். We should come to a place where we say, Lord, I want to be betrothed and I want to live for you. எபேசு சபை மூப்பனுக்கு அந்த வெளிப்படுத்தல் விஷயத்தை எழுதும் பொழுது இதுதான் ஒரு பெரிய அபாயமாக இருந்தது. You know, when Paul was writing to the elders in Ephesus, this was the great warning for them. எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு, ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக தான் இருந்தது. Everything was going on well, the ministry was going on and all the things were going on well. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒன்றே ஒரு குறைவு இருக்கு, நீ அந்த ஆதி அன்பை விட்டுட்ட. But the Lord said, there is one lack, you have left the first love. எவ்வளவு பெரிய துயரம் அது! What a sorrowful state. நம்ம ஆண்டவருக்காக நான் இதை செய்றோம். நம்மளுடைய ஊழியங்கள் தேவனை விட தேவனுடைய ஊழியங்கள் நமக்கு பிரதானமாக மாற முடியும். You know, our priority, we can prioritize the ministry of God more than God himself. தேவனை விட தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக மாற முடியும். We can prioritize the blessings that God gave us, you know, more than God. நம்ம அப்படி இருப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண சித்தத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். You know, if we are like that, then we will also miss the plan, the perfect plan that God has for us. நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் தேவைதான். You know, the blessings of God are essential. ஆனா அது என்னுடைய வாழ்க்கையில் பிரதானம் கிடையாது. ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் தான் என் வாழ்க்கையில் பிரதானமானவராக எப்பொழுதும் இருக்க வேண்டும். But those blessings are not my goal, but my goal is the God who gave me those blessings. இப்போ ரூத்தின் 3வது புத்தகத்துல இந்த இடத்துல தான் நம்ம எப்பொழுதுமே இருக்க வேண்டும். Now let's turn to the book of Ruth chapter 3. This is where we have to be always. ரூத் 3ஆம் அதிகாரத்துல இந்த 3வது அதிகாரம் 8-9 வசனங்கள். Ruth chapter 3 verse 8 and 9. இப்படியே வாசிக்கிறோம் நம்ம இந்த சம்பவத்தை. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். We read in 8 and 9, and it happened in the middle of the night that the man was startled and bent forward, and behold, a woman was lying at his feet. So he said, who are you? And she answered, I am Ruth, your slave. Now spread your garment over your slave, for you are a redeemer. இந்த இடத்துல ரூத் யாருடைய பாதத்தண்டையில் இருக்கிற மாதிரி போடப்பட்டிருக்கு? போவாஸுடைய பாதத்தண்டையில் இருக்கிற மாதிரி போடப்பட்டிருக்கு. You know, here it is pictured that, you know, Ruth is at the feet of Boaz. ஸோ நம்ம இந்த ஓமானத்தை நம்ம இப்படியே எடுத்துக்கொள்ளலாம். Now we can take this as a parable. போவாஸை இயேசு கிறிஸ்துவாகவும் ரூத்தை ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு விசுவாசியாகவும் எடுத்துக்கொண்டால், we can picture Boaz as Jesus Christ, and we can look at Ruth as anyone who wants to follow the Lord. இங்கே ரூத் சொல்ற அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்திலிருந்து இயேசுவை பார்த்து நம்ம சொல்லணும். And these words that Ruth says, these words should be what we say looking at Christ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். First she says, I am Ruth, your slave. நான் உங்களுடைய அடிமை ஆண்டவரே. Lord, I am your slave, Lord. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? Have we come to that place? இப்போ இந்த இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். And we see secondly we see that, you know, she says, spread your garment over your slave. இது ஒரு இத நாங்க ஒரு படிக்கும் பொழுது இது இப்படியே ஒரு காரியம் போடப்பட்டிருந்தது. Now when I was reading something was mentioned here. அதாவது இதே மாதிரி ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால், there was a widow, a woman who was in Israel. அவருக்கு நெருங்கிய ஒரு உறவினன் திருமணமாகாமல் இருக்கும் பொழுது, when a close relative was not married, அவங்க தன்னை திருமணமாக்கி அந்த அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் அந்த சுதந்திரவாளி எடுத்துக்கொள்ளும்படியாக
இந்த சம்பவத்தை அவங்க பாதத்தில் போய் இப்படி படுத்துக்கொள்வார்கள். So in order that the close relatives should marry the widow and inherit all their possessions, they'll come and fall at their feet. அதாவது என்னையும் என்னுடைய சொத்துக்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். It's saying that, take me along with my possessions. அதாவது என்னுடைய எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், என்னை சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது தான் இங்க செஞ்சிருக்காங்க ரூத். Yeah, so Ruth is also saying the same thing. Me and along with all my possessions, take me and redeem me. நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அதான் என்னுடைய கேள்வி. Have we come to this place? This is my question. நம்ம இயேசுவை பார்த்து சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, நீர் என்னுடைய எஜமான்? Can we look at Christ and say, Lord, I am your slave and you are my master? ஆண்டவரே என்னையும் என்னுடையவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் சுதந்தரித்துக் கொள்ளும். Lord, myself and all that belongs to me, Lord, I surrender them at your feet, Lord. Redeem me, Lord. இதற்கு நிகராக நம்ம யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Comparing this, I want to read something in John. யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். John chapter 12 and verse 3. இங்கே அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் மாதிரி இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. It's an incident that is equal to what we see here. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Mary then took a pound of very expensive perfume of pure nard and anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the perfume. அதாவது விலையேறப்பட்ட ஒரு பொருளை இயேசுடைய பாதத்தில் ஊத்துறாங்க. Now she is pouring something very expensive, an expensive perfume she is pouring at the feet of Christ. தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாங்க. And she is wiping his feet with her hair. இந்த ரெண்டு விஷயத்தை தான் இதுலயும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி மரியாள் காட்டுறாங்க. This is what Mary demonstrate in this incident. தன்னுடைய விலையேறப்பட்டதை ஊற்றுவதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உம்முடைய பாதத்தில் நான் ஊற்றி விடுகிறேன். By pouring out that expensive perfume, she is telling to Jesus, Lord, myself and all that belongs to me, everything I have, I pour it out at your feet, Father. தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைப்பதை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன்னா, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் எஜமானாக இருக்கிறீர், நான் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் அடிமையாக இருக்கவே வாஞ்சிக்கிறேன். By wiping his feet with her hair, she is saying, Lord, you are always the master of my life and I just want to be a slave to you. அன்றைக்கு ரூத் போவாசிடம் சொன்னதும் அதுதான், மரியாள் இங்கே இயேசுவிடம் சொன்னதும் அதுதான். What Ruth told to Boaz there is the same as what Mary is telling to Jesus here. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை சொல்ல முடியுமா? Today can you and me, can we say the same thing? திரும்பவும் நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையான ஒரு ரட்சிப்பு. Again I'm saying, no, our salvation, it might be true. தேவன் தம்முடைய அன்பினால் நம்முடைய தேவைகளை சந்தித்ததும் 100% உண்மை. And it is 100% true that the Lord met our needs. ஆனா 3வது சாப்டருக்கு நம்ம வந்துட்டோமா? But have we proceeded, have we grown to the 3rd chapter? நமக்கும் இயேசுவுக்கும் இடையில, இயேசுவே நானும் என்னுடையவர்கள் எல்லாமே உமக்கு சொந்தமானது. Looking at Christ, Lord, myself and everything that I own belongs to you. நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீரே ஆண்டவராக இருக்க வேண்டும், எஜமானாக இருக்க வேண்டும். Lord, you have to be my master and the Lord of my life. இதை தான் நம்ம சபையில நம்ம திரும்ப வெவ்வேறான வசனங்களை கொண்டு நம்ம சொல்றோம். This is what we hear in the church through many verses. லூக்கா 9:23. Luke chapter 9 verse 23. ரூத் புத்தகத்தின் 3வது அதிகாரத்திற்கு வந்த ஒவ்வொரு நபரும் இந்த வசனத்திற்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். Everyone who has come to the 3rd chapter of Ruth, we can obey this verse. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். Luke chapter 9 verse 23. இங்க பாருங்க, பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to come after me, he must deny himself, take up his cross daily and follow me. தன்னை வெறுத்து தனக்கானது எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு இயேசுவை மட்டுமே நோக்கி பார்த்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. A life where we deny ourselves and everything that we own and looking at Christ alone and running this life. நம்ம சங்கீதத்தில் இப்படியே வாசிக்கிறோம். சங்கீதம் 73:25. We read in Psalms 73 and verse 25. இந்த வசனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும். This verse should also be true in our life. நம்ம ரூத்தை போல இயேசுடைய பாதத்தில் இந்த காரியங்களை செய்வோம் என்றால் இந்த வசனத்தையும் நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும். If we are like Ruth, lying at the feet of Christ and saying what she said, this verse also can be true in our life. 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை.
Psalms 74 and verse 73, sorry. 73 and verse 25. 24. Lord, whom I have in heaven but thee? There is none I desire on earth. நம்ம இந்த வசனத்தெல்லாம் நம்ம எத்தனையோ முறை சபையில் திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். We might have heard this verse again and again many times in the church. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவோ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது. But so many days have gone since we accepted Christ as a savior. ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம இருதயத்திலிருந்து இந்த வசனத்தை உண்மையாய் தேவனை பார்த்து சொல்ல முடியுமா? But can every one of us say this verses from our hearts truly to God? நம்ம நிதானித்து பார்ப்போம் சகோதரர்களே. நம்ம நம்மளை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Let us judge ourselves. Let us not deceive ourselves, dear brothers and sisters. பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord wants us to press on to perfection. அது மாதிரி இன்னொரு வசனத்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கலாம். We also see in Philippians chapter 3 the heart of Paul, the desire of Paul. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்ம இப்படி இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க வேண்டும். Everyone who is saved, we have to be at this place. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். Philippians 3 verse 7 and 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். But whatever things were gained to me, these things I have accounted as loss because of Christ. More than that, I count all things to be loss in view of the surpassing value of knowing Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things, and count them mere rubbish, so that I may gain Christ. ஒருவேளை இன்றைக்கு நம்ம அதை உண்மையாய் நம்மளுடைய இருதயத்திலிருந்து சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம நிதானித்து பார்த்து நம்ம மனம் திரும்புவோம் சகோதரர்களே. In case we are not able to say this from our hearts, let us judge ourselves and repent, dear brothers and sisters. ஒருவேளை அதுக்கு காரணம் நம்ம ஆசீர்வாதத்தை பிடித்துக்கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்தவரை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். Maybe it is because we have held on to the blessings and we have missed the one who blessed. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த வாஞ்சை பவுலை போல அந்த சங்கீதக்காரனை போல நம்மளால் சொல்ல முடியுதா? Every day can we say these things from our heart, like how Paul and how the psalmist say, ஆண்டவரே, எனக்கு இந்த பூலோகத்தில் உம்மை தவிர வேற எந்த விருப்பமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? Can we say, Lord, I desire nothing else on this earth apart from you, Lord? Can we say that? ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் குப்பையுமாகவும் எண்ணுகிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? Can we say, Lord, for the knowledge, for knowing you, I can consider everything else as rubbish? Can we say that? ஆண்டவரே, நான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? Can we say, Lord, I am willing to deny myself and I am willing to take up the cross every day? நம்ம அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம மனம் திரும்ப வேண்டும் சகோதரர்களே. In case we are not able to say that, we have to repent, dear brothers and sisters. நம்ம இன்னும் 2வது சாப்டர் ரூத்தோடைய 2ஆம் அதிகாரத்திலே நின்று விட்டோம். We are still stuck in the chapter 2 of Ruth. நம்ம இன்னும் போவாசுடைய பாதத்தண்டைக்கு வரவே இல்லை. We have still not come to the feet of Boaz. அங்க பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வந்த ரூத்தை ஆண்டவர் சும்மா அப்படியே விட்டுறல. ஏதோ சிலுவையை சுமந்து நடக்கக்கூடிய வாழ்க்கைனா அதுக்கு ரொம்ப கஷ்டமானது, அப்படியே தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லல. You know, the Lord did not leave Ruth there. The life where taking up the cross and every day, it's a difficult life, but the Lord did not leave her there. அது ஏதோ பல்ல கடிச்சிட்டு அதாவது மற்றவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால என் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கை அல்ல. It's not a life where we just bite our teeth and say, this because I have accepted Christ, this is how my life is going to be. This is going to be difficult compared to how others are living. It's not that kind of life. ஆண்டவர் நம்மை மனவாட்டியாய் பார்த்து நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். The Lord looks at us as he wants to betroth us. அந்த முடிவை பாருங்களேன். அந்த முடிவை பார்த்து நம்ம என்ன செய்யப்படணும்னா உற்சாகப்பட்டு, ஆண்டவரே, நான் இன்னைக்கு ரூத்தை போல உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். You know, if we see at the end, we will be encouraged and we can say, Lord, I want to be like Ruth and I want to follow you. அந்த ரூத் 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். Let us go to Ruth chapter 4. அந்த 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. In chapter 4 we see 10ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இப்படியாய் சொல்றாரு போவாஸ். In verse 10 towards the end we see Boaz is saying this. மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். It says, I have acquired Ruth the Moabite, the widow of Mahlon, to be my wife, and it follows and he says, you are witnesses today. போவாஸ் என்ன சொல்றாருன்னா, ரூத் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு ஒன்று சொல்றாரு, ரூத்தை நான் மணந்து கொண்டேன். Boaz, what he is saying, he is seeing after what Ruth has done and he is saying, now I have betrothed Ruth. ஆமாம் சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மணவாளன் வரும்படியாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Yes, dear brothers and sisters, as we are expecting our bridegroom to come,
அவர் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணும் பொழுது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? நம்ம ஒருவேளை ரூத்தை போல இருந்திருந்தோம்னா, In case if we are like Ruth, when a bridegroom comes and he accepts us, how happy we would be. அது உண்மை. என்னுடைய மணவாளன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். It is true, our bridegroom is coming soon to accept us. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we ready to meet him? ஆண்டவர் சொன்னார், அவர் நான் உன்னை போவாஸ் அந்த முடிவை நம்ம பார்க்குறோம், நம்ம கண்களால் பார்க்குறோம். No, we are seeing the end, we are seeing it with our own eyes, we are seeing this. அதாவது ஒரு மோவாபிய ஸ்திரீயாக புறக்கணிக்கப்பட்டவளாக ஆரம்பித்த ரூத், A Moabite woman who was kept away from the kingdom, இன்னைக்கு யாருன்னா அவ போவாசுடைய மனைவி. and now today she is the wife of Boaz. இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள் நாம். We were set apart from the Israelites. நம்ம தேவனற்றவர்கள். We were separate from Christ. நம்ம கிறிஸ்து இல்லாதவர்கள். We did not have Christ with நம்ம us. நம்பிக்கை இல்லாதவர்கள். We did not have hope. நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்கள். We were idolaters. அந்த இடத்துல இருந்த நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீர் என்னுடைய மனவாட்டியாக மாற்றிக்கொள்ளும்படியாக நான் வரப்போகிறேன். We who were at that place, the Lord looks at us and saying, you're going to be my bride. ஸோ எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு எதிர்காலத்தை தேவன் நம்மளுக்கு வைத்து நம்மளை அழைக்கிறார். So what a wonderful future the Lord has shown us and he has kept for us and he is calling us. நம்ம அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளுடைய இஷ்டத்தின்படி, நம்மளுடைய மாமிசமும் நம்மளுடைய காரியம் நமக்கு விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If we are just living without even having a thought about that future, and we are just in our own business, we are just living just about that. மத்தேயு 7:22 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Matthew chapter 7 and verse 24, I want to read this. ஒருவேளை நம்ம என்னுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து வர நான் ஆயத்தப்படாத ஒரு மனிதனாக இருப்பேன் என்றால், in case I am not prepared to meet the bridegroom of Christ, நம்ம ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். we will be facing a severe warning. 7 அதிகாரம் 22 வசனம். Verse 7 verse 22. இதை நம்ம மறந்துடவே வேண்டாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but the one who does the will of my Father who is heaven will enter. 22 வசனம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். Many will say to me on that day, Lord, Lord, did we not prophesy in your name, and in your name cast out demons, and in your name perform many miracles? அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். And then I will declare to them, I never knew you, leave me, you who practice lawlessness. சகோதரர்களே, ஒரு நாள் இந்த வார்த்தை நமக்கு நேராக ஒரு நாள் வந்துடவே கூடாது. Dear brothers and sisters, this word should not be said to us. நம்ம சொல்லுவோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் CFC சபையில் இத்தனை வருஷமா இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். We can say that I have been saved and I have been in this church for many years. அது உண்மைதான். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை. நம்ம சபையில் அதே அநேக காரியங்களை கேட்டது, கற்றுக்கொண்டது எல்லாமே உண்மைதான். It is true that we are saved and it is true that we have learned many things in this church. ஆனால் ரூத்தை போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரை மணவாளனாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கமா? But after being saved, are we like Ruth, sitting at the feet of Christ and knowing him as a bridegroom? அவர் தான் எனக்கு எல்லாம் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? Have we come to the place where we say that he is my all? அப்படி வரலனா நம்ம இந்த வார்த்தை நமக்கு நேராக அன்றைய நியாயத்தீர்ப்பு நாளில் வரும். In case we have not come to that place, these are the words that will be spoken to us on the day of judgment. நம்ம அந்த இடத்துக்கு போயிட வேண்டாம். Let us not go to that place. ஆண்டவரே, நானும் அதான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு நாள் என்னை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. Lord, let's say I say the same, Lord, I do not want to deceive myself. ஆண்டவரே, வெறும் அந்த ஸ்டார்டிங் ரட்சிப்பு எனக்கு போதாது. Lord, that initial salvation, that is not enough for me. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உள்ள உறவுல நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். Lord, I want to progress, I want to grow closer in the relationship I have with you, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் என்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். But day by day, every day, Lord, I want to deny myself and I have to take up the cross and follow you, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் இருதயத்திலிருந்து உம்மை தவிர எனக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். Lord, every day I want to say that there is no desire apart from you, Lord. Behind it, there is no desire in my heart, Lord. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். We should say, Lord, for the knowledge of knowing you, Lord, for the value of knowing you, I consider everything as rubbish. நம்ம அப்படி சொல்லுவோம் என்றால் நம்ம அவரை சந்திக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார், நாமும் அவரோடு சேர்ந்து விடுவோம். You know, if we are able to say this, when we meet him, with happiness, he will accept us and we will also be accepted happily.
நம்ம அவருடைய மனவாட்டியாக மாற்றும்படியாக இயேசு எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார் சகோதரிகளே. Jesus has done many things, just to change us to make us his bride. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். Ephesians 5 verse 26. இங்க பாருங்க, நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாய் மாறும்படியாக இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. Let's see what Jesus has done to change you and me as his bride. நாம் அது புருஷர்களை குறித்து பேசிவிட்டு அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். We read this about husbands, and then we see that Christ also loved the church and gave himself up for her, so that he might sanctify her, having cleansed her by the washing of water with the word, that he might present to himself the church in all her glory, having no spot or wrinkle or any such thing, but that she would be holy and blameless. So நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் நிற்கும்படியாக ஏற்கனவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். Christ has given himself, so that you and me can become holy and blameless. அது மட்டும் இல்ல, கடைசியாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Not only that, we see 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. 2 Peter chapter 1 and verse 3 and 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தமன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. For his divine power has granted to us everything pertaining to life and godliness, through the true knowledge of him who called us by his own glory and excellence. Through these he has granted us to his precious and magnificent promises, so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world on account of lust. அவருடைய வல்லமையை, திவ்ய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். He has given his divine power. அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். He has given us promises. அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். And he has given us himself. இவ்வளோ செஞ்ச பிறகும் நம்ம அந்த இடத்துக்கு வரலனா யாருக்கு லாஸ்? After Christ has done so much for us, if we are not coming to his feet, whose loss it is? நாம தான் நஷ்டப்படுவோம் சகோதரர்களே. We are the ones who will be at loss, dear brothers and sisters. நம்ம நஷ்டப்படாதபடி அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வல்லமையும் பெற்று, so let us not be at loss, let us receive his blessings and his power. அவருடைய மனவாட்டியாய் ஆயத்தப்பட்டு அவர் வரும் பொழுது சந்தோஷமாய் அவரோடு சேர்ந்து கொள்வோம். Let us be prepared, be ready as his bridegroom and as his bride, and we'll be happy to meet him. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராங்க. May the Lord help each and every one of us.